பிரச்சனை தெரியுமா? உயிர் தான். உயிர் தான் பிரச்சனை. அல்லாஹ் புரியறதுக்கு அல்லாஹ் இந்த உயிரில தான் ஆன்சர் வச்சிருக்கிறான். இப்படி உங்களுக்கு படிச்சு தந்தார்களா? சூரா அன்ஆம் ஓதிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்ல யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ முக்ரிஜுல் மய்யித்தி மினல் ஹய்யி. உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதை உண்டாக்குறேன், உயிரே இல்லாததிலிருந்து உயிரை உண்டாக்குறேன். ஜாலிகுமுல்லாஹ், அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறான்? உயிர் உள்ளதிலிருந்து உயிர் இல்லாத உண்டாக்குவேன், உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ளது உண்டாக்குவேன். உனக்கு செய்யலாது, உனக்கு அது பண்ணாது, நான் பண்ணுவேன். ஜாலிகுமுல்லாஹ், அவன் தான் அல்லாஹ். இத பத்தி ஆய்வு பண்ணினால் உலகத்தில் எல்லாரும் அசந்து போயிடும். இதான் பிரச்சனை. எல்லா மதத்தை உண்டாக்குறதுக்கு தான் பிரச்சனை. சத்தத்துக்கு போறோம், நீ மறுபடி போறப்பாய் புனர்ஜென்ம நம்பிக்கை கொடுத்து, ஓ புனர்ஜென்ம நம்பிக்கையா? புத்த மதத்தில் பேசி கொள்கை என்ன? அவர்கள் தொடரடிப்பார்கள். அது எதுக்கு அடிப்பாங்க? பஞ்சிய பணச்சாத்துக்கு. இந்த புக்கை பெரட்டுற ஒரு ஆளுக்கு முன்பக்கத்தை பெரட்டினாலே மேவா மனக்கல்பித்தாயின்னு எழுதி வச்சிருப்பான். கற்பனை கதப்பாயுது. 550 தடவை புத்தர் பிறந்தாரு, ஒரு தடவை மானா பிறந்தாரு, ஒரு தடவை காக்கா பிறந்தாரு எழுதி வச்சிருப்பான். இது அவ்வளவு கற்பனை என்று முன்பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறான். அவ்வளவு கற்பனை கதை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த புத்த மதத்தில் பேசிக் அடிப்படையே நீ செத்த பிறகு மறுபடி பிறப்பாய். இதுதான் பேசிக்கா வச்சு அவருக்கு புத்த மதத்தை நிலைநாட்டுறாங்க. எங்க கொஸ்டின் இருக்கு எல்லாத்தையும் சொல்லலாம். விஞ்ஞானிட்ட கொஸ்டின் கேட்ட ஆன்சர் இல்லாத கொஸ்டின் இந்த உசுறு மட்டும்தான். அதனால மதம் உண்டாகுது. உசுறு போற சுத்துதுரா, மறுபடி நைட்டுக்கு வந்து குழப்பம் பண்ணுவான். வராது, பரவாயில்லையே வாப்பத்தானே வராது, பரவாயில்ல ஊட பூட்டி வைங்க, வந்து வீட்டுல வாப்பா குடி போட்டு ஒரு நாளா வாப்பா வச்சிருந்தாய். அது ரூகா வரப்போக விரட்டுவான வாப்பா. வேணாம் கதவுலாம் திறந்து வாப்பா இப்படி வந்தா முசிபத்து, அவன் போயிட்டும். இப்படி அவன் கொள்கை வச்சிருக்கிறான். இதுக்குதான் அவனுடைய கதையெல்லாம் ஜல்லாம் திறந்து போட்டுவார்கள். எல்லா கொள்கையிலும் எங்க பிரச்சனைடா, உசுறு எடுத்த போற என்ன உசுருக்கு இங்கதான் ப்ராப்ளம். இதுல தான் ஒத்த நினைக்கிறான். மறுபடி நான் மாடா பிறப்பனா, மறுபடி ஆடா பிறப்பனா, நான் புத்த மதம்ன்றான், நான் கிறிஸ்தவ மதம் பண்றான். இப்படி போறான். இஸ்லாம் சொல்லுது, அடே உசுறு விஷயத்தை யோசி, நல்லா பாரு. இங்கதான் போயிட்டு இருக்குது. இதை இந்த பள்ளிவாசல் உலமாக்கள் எல்லாம் புரிந்தார்கள் என்றால் கண்ணீர் வடிச்சு நடுங்கி பாவ மன்னிப்பு கேட்பார்கள். என்ன உயிரி இந்த மடவல்ல எல்லா டாக்டர்டையும் போங்க, நான் கேட்கிற இந்த கொஸ்டினை கேளுங்க. இதுக்கு ஆன்சர் இருந்தா கொண்டு வாங்க. எத்தனை கோடியும் தருவாங்க, ஆன்சர் இல்ல, ஆன்சரே இல்ல. என்ன கொஸ்டின் தெரியுமா? உசிரி எத்தனை கிலோ பாரம், உசிரி எத்தனை கிலோ பாரம், என்ன கலர், எந்த குப்பில அடைக்கலாம் கேளுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? உலகத்துள்ள எலக்ட்ரானிக் என்சைக்ளோபீடியால, என்சைக்ளோபீடியா தகவல் களஞ்சியம், அதுல பெரிய என்சைக்ளோபீடியா, என்சைக்ளோபீடியா ஆஃப் விக்கிபீடியா. இந்த விக்கிபீடியால போய் உயிரை பத்தி தேடி பார்க்கிறேன். ஒரே ஒருத்தன் சொல்றான், உயிர் இருக்கிறேப்பா அது 21 கிராம் மாதிரி. அப்போ ஓகே, approximately 21 grams, approximately அப்போ உன் கணக்கு பிறப்பு. அட இவ்வளவு நான் பேசுவது, நான் கடைப்பது, நீங்க கேட்பது எல்லாம் உசுரால. இந்த மூளைக்கு ஒன்றும் தெரியாது, இந்த கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. பார்க்க தெரியுமா? கண்ணுக்கு, உசுருக்கு தான் அவ்வளவு தெரியும். என் கையை பிடிக்கிறேன், பிடிச்சா நான் என் இடது கையை பிடிச்சதா சொல்றோம். இப்பவே ஒருத்தவங்க கத்திய வெட்டி பிளேட்ல வைக்கிற இடது கையை இப்ப வலதால பிடிக்கிற இடத்துக்கு தெரியுமா? இங்க ஜாயிண்டா இருக்கிறனே, நான் பிடிச்சது இடதுன்னு இடத்துக்கு புரியுது. ஒரு பிளேட்ல வச்ச உடனே புரியல. கண்ணால பாக்குறேன், கண்ணால பார்த்தா விளங்குது. நிஜமா கண்ணுதான் பாக்குறதா இருந்தா கண்ணை கழட்டி பிளேட்ல வைக்கணும். பாரு பாரு, விளங்குது உனக்கு? இல்ல, அவ்வளவு வேலை செய்யறது மூளையால என்றோம். மூளையால தான் அவ்வளவு செய்யறோம். அதான உண்மை. பேசுறது, கதைக்கிறது, பார்க்கிறது, நடக்கிறது, சிரிக்கிறது, ரசிக்கிறது எல்லாமே. மூளையை கழட்டி பிளேட்ல உடனே கழட்டி மூளை ஜம்ப் பண்ணு. கொஞ்சம் சிரி மூளை சிரிக்குமா? ஹார்ட் 24 hours விட்டாப்புடியாக அடிக்குது. கலட்டி வச்சு கொஞ்சம் துடிப்பா பத்தவருக்கு துடிக்குமா? அப்ப மூளைக்கு ஒன்றும் தெரியாது, கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, எப்ப ஏன் தெரியாது. இந்த உடம்பு நிக்கிது பாருங்க, எலும்பார நின்று கொண்டிருக்கிறோம். இல்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க முள்ளு இருக்கிறாங்க நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் மௌத்தா போனவனுக்கு முள்ளு கரையுத உடனே அவனுக்கு முள்ளு இருக்குது, நிக்க ஏறாது. மௌத்துக்கு அடையாளம் என்ன? இதா பலகத்தி தராக்கிய வக்கீல பண்றாக். தொண்டக்கூடிய உயிர் அடைத்தால் எவரா வந்து மந்திரிப்பது? எந்த ஆசிரியத்தை மந்திப்பாரு? இங்க வந்து டக்குன்னு விழுந்துடும்.
அப்புறமேல இந்த களத்தை நிமிந்து வைக்கல, உளுந்துரும். அப்ப மூத்தண்ட அடையாளம். மூத்துக்கு எப்படி பார்ப்போம்? களத்து உளுந்துட்டா ஆள் காலி ஆயிட்டான், போச்சு. அப்ப இந்த உடம்பு இப்படி நிக்குது. இந்த எலும்பாலையா, இந்த போன்ஸாலையா? இல்ல, இந்த உசுரால உயிர் போற ஒருத்தர் நிப்பாட்டி பாருங்க பாப்போம். நிப்பாரா? உட்காருவாரா? முடிச்சு போச்சு. நிக்க தெரியாது, ஒரு மாதிரி அப்படி போட்டு அப்படி கீழே விழுவுது. அப்படி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றும் தெரியாது. என் மூளைக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியாது, என் வாய்க்கு தெரியாது. நாக்க கரட்டி வச்சு பேசு, ஒரு பயம் பண்ணு, பேசுமா நாக்கு? இங்க செட் ஆகினா பேசுது. அப்ப மவுத்தாவினருக்கு பேசுனா பேச தெரியல, ஹார்ட்டுக்கு அடிக்க தெரியல. ஹார்ட் டேமேஜ் ஆகிய மவுத்தாவுறாரு. ஹார்ட் அட்டாக்ல மவுத்தாவுறன் டேமேஜ் ஆகி நோமலா உட்கார்ந்து ஒருத்தர் மவுத்தாவுறாரு. ஹார்ட் டேமேஜா? அப்பயே அந்த ஹார்ட் அடிக்கல, அப்பயே அந்த கிட்னி வேலை செய்ய தெரியல. எதுக்கு ஒர்க் பண்ண தெரியும் தெரியுமா? உசுருக்கு. உலகத்தில் இது ஆய்வு நடக்குது. இன்றைக்கு நேற்று நடக்கல, மூசா நபி பிரமிட் காலத்துல நடக்குது. எப்படிப்பா உயிரோட வைக்கிறது? நிரந்தரமா எங்க ராஜாமார்கள் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன மருந்து? தேர்றான் கண்டுபிடிக்கல. அதனாலதான் பிரமிட் இன்றைக்கு அதிசயம். என்ன, எங்க ராஜா செத்து போனாலும் உடம்பு அழியாம மருந்து கண்டுபிடிப்போம். அதை பூசி நிரந்தரமா செத்தவன் சரி உடம்பு பாதுகாப்பு. உசுர பாதுகாக்க தெரியல மனுஷனுக்கு, உடம்ப பாதுகாக்க முடிவுக்கு வந்தான். எல்லா காலத்திலும் வந்துச்சு. இன்றைக்கு ஜெனீவாவுடைய போர்டர்ல உலகத்துக்கு அடியில 26 சதுர பரப்பு கிலோமீட்டர்ல ஒரு மாபெரும் ஆய்வு கூடம் இருக்குது. ஜெனீவாவுடைய பூமிக்கு அடியில, அந்த பூமிக்கு அடியில உள்ள அந்த மாபெரும் ஆய்வு கூடத்தில் என்ன நடக்குது தெரியுமா? உசுரண்டா என்ன அப்படி ஆய்வு பண்றான், ஓண்டா பண்றான். எப்படி இந்த உலகத்தில் உண்டாச்சு? அவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் பூமி கொடுக்க ஒவ்வொரு ஆய்வு நடக்குது. கிட்டத்தட்ட காட்ஸ் பார்ட்டிகிள் அப்படின்னு ஒரு ஆய்வு வெளியிட்டான். அவனே ஏற்றுக்கொண்டுட்டான். இறைவனத்தை நிற்கிறான், பேர் வச்சான் காட்ஸ் பார்ட்டிகிள் என்று. ஆய்வுக்கு தனி ஆய்வு. நான் என்ன சொல்ல வரேன்டா, இவ்வளவு பெரிய ஆய்வு கூட ஜெனீவாவுடைய பூமி கடியில இருந்து எதை பத்தி தேடுறான்? இந்த உலகத்தில் மடவளையில இப்ப ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணுமா? எல்லாத்தையும் விட்டு போட்டு உசுரை மட்டும் சிலிண்டர்கள் அடைச்சு வைங்க. அந்த உசுருக்கு பொறுமதி உலகத்துக்கு. ஒபாபா வந்து நான் அமெரிக்காவே தாரேன், 10 நாளைக்கு உசுறு வச்சிருக்கிறியா? சாவுற கட்டத்தை அடி வந்து 10 நாளைக்கு அப்படி ஆகும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டு போற மனுஷன் இது 10 நாளைக்கு கிடைக்காதா? தேடி பார்க்கறான், கெமிக்கலை போடுறான். கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜனை எடுத்து சிலிண்டர் போட்டான், கண்ணுக்கு தெரியாத கார்பன் டை ஆக்சைடு எடுத்தான். உயிர் போகுது. பில்டிங் உடைஞ்சிச்சா? ஜன்னல் ஆடிச்சா? இப்போ உள்ள உசுறு போச்சுடுவோம். நீங்க உளுந்தீங்களா? உசுறு போகல. அவன் தும்மல் விட்டா போய் விழுந்துருவீங்க. அந்த தும்மல் விட வைக்கிறது உயிரி. அவன் கக்கிரா போய் பின்னுக்காவீங்க, நெஞ்சு வரத்துல துடிச்சா போய் பின்னுக்காவீங்க. அந்த உசுறு சாதாரணமா போயிடும். அவன் காலால ஒதுங்கா போய் விழுவீங்க. அவன் கடைசி உசுறு போற நேரம் அப்படியே பாப்பீங்க பீத்துட்டு மெஷின் சொல்லும் 0 ஆயிட்டு பாத்தியா? 20ல இறங்கி 22 ஆகி 18 ஆகி முடிஞ்சு உசுறு போச்சே. இந்த உயிரை பத்தி உலகத்தில் எந்த ஒரு விஞ்ஞானியாவது சொல்ல தெரியுமா? எம்டி ஃபைல். அந்த ஃபைல் எம்டி. இன்றைக்கும் தெரியாது உயிர் எங்க போகுது, எங்க. இப்ப உடம்புக்குள்ள உசுறு இருக்குது. ஸ்கேல வைக்கிறான், 55 கிலோ பாரம். உசுறு பிரியுது. அந்த செகண்ட்ல 1 கிராம் அங்கலாகல, அப்படியே இருக்குது. மௌத்தாய் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பொடி பாரமாகும். ஏண்டா ரத்தெல்லாம் உறைஞ்ச பிறகு, பாக்டீரியா வேற சொல்ல பூந்த பிறகு பொடி பாரமாகும். ஆனா மௌத்தாகிறோம் பாருங்க, உசுறு போன 55 கிலோ 10 கிராம் உசுறு போன போறோம் துல்லியமா தான். பாரம் இல்லை அதுக்கு. எல்லா ரெக்கார்டும் எல்லாம் பேச வைக்கிறது, கதைக்கு வைக்கிறது. எங்கப்பா போகுது? பிரம்மாண்டமான ஒரு கோட்டைக்குள் நீ நுழைந்தாலும் உனக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத் புட்டிங்கி எடுப்பார். இந்த உயிரை எதுல போட்டு அடைச்சு வைக்க பார்க்கலாம், அது எல்லாத்தையும் ஓட்டையாக்குது. ஆக்சிஜனுக்கு சிலிண்டர் ஓட்டையாக்கிட்டு போக தெரியல, அதனால சிலிண்டருக்குள்ள ஆக்சிஜன் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடுக்கு ஓட்டையாக்கிட்டு போக தெரியல. உசுர கொண்டாந்தா நீ எவ்வளவு பெரிய கான்கிரீட் போட்டாலும் அதெல்லாம் ஓட்டையாக்கிட்டு போயிடாது. இந்த பொடிகள் வெளியாகிரும். உயிரை பத்தி ஆய்வு பண்றான். கடைசியில தோல்வியில வர்றான். இப்ராஹிம் நபி கேட்ட பாயிண்ட் விளங்குதா? எந்த மனுஷனுக்கு இதுலதான் பிரச்சனை வரும். இதுக்கு பொறக்காட்டி நானும் சேர்ந்து பிதத்து செய்வோம்பா, நல்லா அடிக்க வேண்டியதா. ஏன் உலகத்தில் இருக்க நல்ல வாழ்வோம்.
எங்களுக்கு சொன்னார்கள். நான் ரேடியோவில் ஆரம்பத்தில் பேசிட்டு வர்ற நேரம்